ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சப்ஜி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, அப்புறமா ப்ரெட்டு கூடலாம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது போல் ப்ரெட்டில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க வேணான்னு சொல்லாமல் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சப்ஜி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை வந்து 8 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா 5 விசில் வச்சு நல்லா இது போல் சாஃப்டாக இருக்க மாதிரி வேக வச்சுருக்கேங்க. கொண்டக்கடலை வந்து நல்லா வேகிற மாதிரி மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது போல் கொண்டக்கடலையை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. இப்போ இது கூட 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா தக்காளியெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம மசிச்சு வச்சுருக்க கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி வரும். இது கூட ஒரு 1/2 எலுமிச்சைப்பழத்துடைய சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டு கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கொண்டக்கடலை சப்ஜி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, பரோட்டா கூட சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பேனில் கொஞ்சம் போல் பட்டர் போட்டு ப்ரெட் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா உள்ளார கொஞ்சம் கொண்டக்கடலை மசாலா வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். இதே போல் நீங்களும் கொண்டக்கடலை சப்ஜி செஞ்சு ப்ரெட்டு கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.